ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்திக்கு வீடியோவில் எப்படி திருச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய 141 பேர் உயிரை வந்து பைலட்ஸ் எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணி காப்பாற்றினாங்கன்னு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு மதன் ஃப்ளைட்டில் இருக்கிற மக்களை காப்பாற்றிட்டாங்க, ஆனால் நான் ட்ரெயின் என்னாச்சுன்னு பாரு, ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி தான் அடுத்து இன்டர்நெட்டை விசிட் பண்ணால் எனக்கும் தெரிஞ்சிச்சு. மிகப்பெரிய அசம்பாவிதம் நம்ம தமிழ்நாட்டில் நேற்றுக்கு தான் பெருமூச்சு விட்டோம். நான் சொன்ன மாதிரி 141 பீப்புள் உயிர் என்னாகும்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருந்த மொத்த ஸ்டேட்டே வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு அதை தான் நான் நேற்றுக்கு வீடியோவை மேக் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு சில மணி நேரங்கள் நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துச்சு. பட் அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் பெருமூச்சு விடுற நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நம்ம தமிழ்நாட்டிலே மறுபடியும் அரங்கேறி இருக்குது. பட் இந்த முறை அது ட்ரெயின் மூலியமா. சோ பாகுமதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சென்னை கிட்ட இன்னொரு ஒரு ட்ரெயினோட மோதி 2 ட்ரெயின் மோதி ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு 13 கோச் வந்து டீரெயில் ஆயிருக்குது. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் வெஸ்ட் பெங்கால் இதே மாதிரி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு விபத்து ஏற்படுறது கண்டிப்பா ஒரு சோகமான விஷயம். நான் என்னென்ன நடந்துச்சுங்கிறத நான் டீட்டெயிலா உங்ககிட்ட சொல்றேன். பட் இதுல வந்து நம்ம இந்த நியூஸை பத்தி மட்டும் பார்க்க போறது இல்ல. ஏன் இந்தியன் ரயில்வேஸ்ல இப்போ நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். கரெக்டா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம கண்டினியூஸா இந்தியன் ரயில்வேஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுல என்ன முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விபத்துகளும் தவிர்க்கப்படக்கூடிய விபத்துகள் which can be prevented ஆனா நடந்துட்டு இருக்குது. ஏன் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ட்ரெயின் என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். இம்பாக்ட் என்னன்னு பார்க்க போறோம். பட் இந்த மூணையும் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் இந்த மாதிரி உலகத்துல நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னால உங்ககிட்ட சிம்பிளா 10 நிமிஷத்துல டெய்லி வந்து சேர்க்க முடியும். அப்போனாதான் யூடியூப் அல்கோரிதமும் இந்த கண்டென்ட் உங்ககிட்ட வந்து கரெக்டா சேர்க்கும். எனிவே இப்போ இந்த ட்ரெயினை பத்தி முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் வந்து பாக்மதி எக்ஸ்பிரஸ். இது வந்து மைசூர்ல இருந்து கிளம்பி நம்ம பீகார் இருக்குல்ல, பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு தார்பங்கா அப்படிங்கிற ஒரு ஊரை போய் சேரக்கூடியது. கர்நாடகா இங்க இருக்குது, பீகார் இங்க இருக்குது, தமிழ்நாடு இன்ஃபேக்ட் கர்நாடகாக்கு கீழே இருக்குது. அப்போ ஏன் அந்த ட்ரெயின் சென்னைக்கு வருதுங்கிறது நீங்க நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஆப்வியஸ் கொஸ்டினா இருக்கும். அதுக்கு ரீசன் இருக்குது. இந்த ட்ரெயினை வந்து கொஞ்சம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கக்கூடிய மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு போய் லேபரர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த தார்பங்காங்கிற ஒரு ஊர் இருக்குல்ல, இது பீகாரோட நார்த்ல இருக்குது. இந்த தார்பங்காங்கிற ஊர்ல இருந்து தான் இந்தியா ஃபுல்லாவே வந்து மைக்ரண்ட் லேபரர்ஸ், பீகார்லயுமே அதிகமா வரக்கூடியது இந்த ஒரு ஊர்ல இருந்து தான். அந்த ஊரே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப செழிப்பான மழை வந்து அளவுக்கு அதிகமா பெஞ்சிடக்கூடிய ஊர். சோ அதிகமா விளைநிலங்களை நம்பி இருக்கக்கூடிய ஊரா இருந்தாலும் அடிக்கடி ஃப்ளட் ஆயிடும். அதுவும் ரீசென்ட் டைம்ல மத்த ஊர்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல வந்து ஒழுங்கான டெவலப்மெண்ட் கிடையாது, படிப்பு கிடையாது, லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மி, சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் கூட டாய்லெட்ஸ் மொத்த ஊர்லயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கம்மி, அடிக்கடி ஃப்ளட் ஆயிடுது, அக்ரிகல்ச்சரா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அதனால தான் அங்க இருக்கிற மக்கள் வந்து மத்த ஊருக்கு வராங்க. இதை ஏன்னா இதுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற மக்கள் வந்து யாருங்கிறத நான் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த மக்கள் வந்து மைக்ரண்ட் லேபரர்ஸ். அவங்க ஊர்ல அவங்களுக்கு வந்து இந்த இந்தியா வந்து ஊர் ஃபுல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குது, அந்த ஊர் இன்னும் டெவலப் ஆகல. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து மீதி இருக்கிற இந்தியாவை நம்பி வாழ்றதுக்கு வெளியே வரக்கூடிய மக்கள். ஓகேவா, ஊர் அடிக்கடி ஃப்ளட் ஆயிடும், ஒழுங்கான விளைநிலம் வந்து தண்ணியா சொதசொதான் ஆயிடுது, எதை வச்சாலும் எந்த கேரண்டியும் கிடையாது ஒழுங்கா விளையும்னு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியா ஃபுல்லா வேலை பார்க்குறாங்கன்னு இந்தியன் ரயில்வேஸ் வந்து அவங்க ஈஸியா போயிட்டு வரணுங்கிறதுக்கு லான்ச் பண்ண ட்ரெயின் தான் இது. இது மைசூர்ல இருந்து பீகாருக்கு, கர்நாடகால இருந்து பீகாருக்கு போகக்கூடிய ட்ரெயினா இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறைய பீகாரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம போகக்கூடிய மெட்ரோவா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம போகக்கூடிய ரோட்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பீகாரியோட வேர்வை இருக்குது. இதுதான் உண்மை. அப்போ அத்தனை பேரும் இங்க மைக்ரண்ட் லேபரர்ஸா இருக்காங்கங்கிறப்போ இந்த ட்ரெயினோட நெட்வொர்க் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா மைசூர், பெங்களூர், தென் இட் கம்ஸ் டு சென்னை, அப்புறம் சென்னையில இருந்து விஜயவாடா, அப்புறம் நாக்பூர், அண்ட் தென் இட் கோஸ் டு பட்னா அண்ட் தர்பங்கா. ஸோ மேஜர் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியால இருந்து அப்படியே சென்ட்ரல் இந்தியாவுக்கு வந்து மேஜர் சிட்டிஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு போகுது. எந்த அளவுக்கு சென்னையில மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து பீகாரி லேபரர்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்காங்க, மைசூர்ல இருக்காங்க, நாக்பூர்ல இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் லேபரர்ஸ் வந்து கம்யூட் பண்றதுக்கு உருவாக்குன ஒரு ட்ரெயின் தான் இது. இட்ஸ் a வெரி லாங் ட்ரெயின். கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு வந்து இந்த ட்ரெயின்ல வந்து மைசூர்ல ஒருத்தங்க ஏறினாங்கன்னா ஊருக்கு போய் சேர்றதுக்கு 2.5 நாள் ஆகும். ஸோ இந்த பஞ்ச் ஆஃப் லேபரர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ ஏன்னா இதையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு 2.5 மணி நேரத்தில் இங்கே நாங்கள் கிளம்பி போகிற அளவுக்கு ஃபிளைட்ல போறோம். பட் இவங்க அது கிடையாது. இவங்க ட்ரெயின்ல 2.5 நாள் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய மக்கள். அவங்க வந்து 36 ஸ்டாப்பை கடந்து 1360 பேர் வந்து இந்த ட்ரெயின்ல அதுவும் நேத்திக்கு பேசஞ்சர்ஸா டிராவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து ஜெனரலா 130 km/h ஸ்பீட்ல போகும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அப்போ தான் விபத்து எவ்வளவு இம்பாக்ட் நம்மளுக்கு தெரியும். 3040 கிலோமீட்டருக்கு மொத்தம் போகுது. முக்கியமான விஷயம் 130 km/h ஸ்பீட். நம்ம கார்ல 120க்கு மேல போனாலே டங்கு டங்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன நடந்துச்சு? இந்த ட்ரெயின் வந்து நான் சொன்ன மாதிரி மைசூர், பெங்களூர், தென் இட் கம்ஸ் டு சென்னை. சென்னையில இருந்து இப்போ ஆந்திராக்குள்ள போகணும். இந்த ஆந்திராக்குள்ள போகணுங்கிற ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய
கும்மிடிப்பூண்டி, அப்புறம் பொன்னேரி, காவேரிப்பேட்டை அப்படிங்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டி போகணும். இதுல காவேரிப்பேட்டை ஸ்டேஷன் கிட்ட தான் இந்த விபத்து நடக்குது. நம்ம ஜெனரலா ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்த்தோம்னா, முன்னாடி 2 ட்ராக் இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன தாண்டுனதுக்கப்புறம் 2 ட்ராக் இருக்கும். ஆனா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 ட்ராக் இருக்கும். நீங்க எந்த ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெறைய ட்ராக்ஸ் இருக்கும். இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளான ஆன்சர். அந்த இடத்துலலாம் நெறைய பேர் போர்ட் பண்ண கூடாங்க. ஸோ அந்த போர்ட் பண்ண போறாங்கங்கிறப்போ 2 பேரலல் ட்ராக் இருக்கும். தாண்டி போனதுக்கப்புறம் கடைசியில ஒரு ட்ராக்கா போகும். ஆனா இந்த இடத்துல போர்ட் பண்றப்போ இங்க ஏறிப்பாங்க, இங்கே ஏறிப்பாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் ஒரு ட்ராக்கா அது மாறி போகும். ஸோ இந்த ட்ரெயின் முதல்ல போகும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் அதே ட்ராக்ல போகும். இதை வந்து சைடில் இந்த நிறைய ட்ராக்ஸ் நடுவில் இருக்குல்ல, இதை நம்ம லூப் ட்ராக்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஒரு ட்ராக்கா வரும். இங்கே வந்து 2, 3 ட்ராக்கா இருக்கும். இங்கே ஒரு ட்ரெயின் போய் நிற்கும் எல்லாரும் ஏறுறதுக்கு. இங்கே ஒரு கூட்ஸ் ட்ரெயின் நிற்கும். இங்கே இன்னொரு ட்ரெயின் நிற்கும். அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு எல்லாம் முடிஞ்ச கடைசியில் ஒரே ட்ரெயின் ஒரே ட்ராக்ல போவாங்க. இந்த நடுவில் இருக்கிற ட்ராக்ஸ் தான் வந்து நம்ம லூப் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த காவேரிப்பேட்டை ஸ்டேஷன் கிட்ட லூப் ட்ராக்ஸ் நிறைய இருக்குது. அதுல ஒரு லூப் ட்ராக்ல ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து லோடடா நின்னுட்டு இருக்குது. இப்போ பாக்மதி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, இது வந்து 130 km/h ஸ்பீட்ல போகக்கூடிய ட்ரெயின். நல்ல வேலைக்கு இந்த ட்ரெயின் வந்து காவேரிப்பேட்டை ஸ்டேஷனுக்குள்ள வரப்போ ஸ்லோ டவுன் ஆகுது. அங்க ஒரு டர்ன் இருக்குது. ஜெனரலா ரயில்வேஸோட ரூல்ஸ் படி டர்ன் இருந்துச்சுன்னா ட்ரெயினோட ஸ்பீடு வந்து கம்மியாக்கணும். ஸோ அது கம்ஸ் டவுன் டு 90 km/h விட ஸ்பீடு கம்மியா இருக்கணும்னு மேண்டேட் இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து 70 கிட்ட போயிருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்பீடு கம்மியாயிட்டு இந்த ட்ரெயின் கரெக்டா ஸ்டேஷன் கிட்ட வர்றப்போ ஸ்டேஷன்ல ஒரு தப்பான சிக்னல் கொடுக்கப்படுது. லூப் ட்ராக்குக்கு போங்கன்னு சொல்லுது. ஜெனரலா இந்த லூப் ட்ராக்குக்கு போங்கன்னா மெயின் ட்ராக்ல வேற ஏதோ ட்ரெயின் நிக்குது. சோ நீங்க சுத்தி லூப் ட்ராக்குக்கு வாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, லூப் ட்ராக்ல தான் குட்ஸ் ட்ரெயின் இருக்குது. மெயின் ட்ராக்ல போகாம லூப் ட்ராக் போங்கன்னு அவன நார்மலா போயிருக்க வேண்டிய ட்ரெயின் இருந்துகிட்டு தப்பான டர்ன் எடுத்து லூப் ட்ராக்குள்ள போனா அங்க வந்து ஒரு குட்ஸ் ட்ரெயின் இருந்திருக்குது. சோ இந்த ட்ரெயின் நின்னுட்டு இருக்கிற ஸ்டாக்னன்ட் ட்ரெயின் மேல ஏறி நல்ல வேலைக்கு அதுவுமே மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் டேமேஜ் அதிகமா இருக்கும். சோ ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சு முதல்ல. ரெண்டாவது லூப் ட்ராக்ல போகுது. இது ஸ்டாக்னன்ட் ட்ரெயின். அதுவும் கடைசியில வந்து இந்த பிரேக் கோச் அப்படின்னு ஒன்னு வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா கடைசியில வந்து இந்த கொடியெல்லாம் காமிப்பாங்க. அந்த கடைசி கோச்சே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும். சோ அதோட இம்பாக்டும் கொஞ்சம் எடுத்துருச்சு. அந்த இம்பாக்ட் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெயின் வேகமா வர்றப்போ இது மேல ஏறி ஒரு 13 கோச் வந்து டீரெயில் ஆயிருக்குது. மெயினா ஏசி கோச்சஸ் டீரெயில் ஆயிருக்குது. இதுல என்ன பாதிப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா 19 பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க. உயிரிழப்புகள் டச்வுட் எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறது. பட் இது வந்து எந்த விதத்திலையும் நம்ம ரயில்வேஸை பாராட்டக்கூடிய விஷயம் கிடையாது. அது வந்து நேச்சுரலாக இங்கே ஒரு டர்ன் இருந்ததுனால ஸ்பீடு கம்மியாகி இங்கே வந்து ஒரு பிரேக் கோச் இருந்ததுனால இது எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்குது. அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இதை ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஏன்னா தப்பான சிக்னல் போட்டிருக்காங்கல்ல, இவங்க தப்பான சிக்னல் போடாமல் இந்த சிக்னல் வந்து கரெக்டாக விழுந்திருந்தா இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்திருக்க மாட்டேன், அங்கே அத்தனை பேர் காயப்பட்டிருக்க மாட்டாங்க, எதுவுமே நடந்திருக்காது. அப்போ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? இந்தியாவில் அதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 2 சொல்யூஷன் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கும். நம்ம போன டைம் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு ஒடிஷாவா வெஸ்ட் பெங்கால், அந்த விபத்து ஏற்பட்டப்பமே நம்ம இதை பற்றி பேசினோம். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியாவில் கவாச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் இந்தியாவே உருவாக்கியிருக்கோம். நம்ம இண்டிஜினஸாக உருவாக்கியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக்ல போயிட்டு இருக்குது, அங்கே இன்னொரு ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்னா இந்த ட்ரெயினை ஆட்டோமேட்டிக்காக அதுவே நிறுத்திடும். இதை யாருமே மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நின்றும். இந்த சிஸ்டம் வந்து ஆனால் இந்தியாவில் 1% ஆஃப் நெட்வொர்க்கில் தான் வந்து ட்ரெயின் நெட்வொர்க்கில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. ரெண்டாவது ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சுன்னா சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இல்லை இங்கே நின்றுட்டு இருக்குது இங்கே வராதிங்கன்னு சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துரும். ஸோ ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக நிற்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துரும், அதுவும் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண விடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அது இருந்திருந்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம், ஆட்டோமேட் பண்ணப்படவில்லைங்கிறதா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த 2 விஷயமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபியூ 1000 கிலோமீட்டர் ட்ராக்ஸ்க்கு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1000 to 3000 கிலோமீட்டர் ட்ராக்குக்குள்ள தான் வந்து இந்த கவாச்சா இருக்கட்டும் ஆர் ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங்காக இருக்கட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. பட் இதை வந்து 33% ரயில்வே நெட்வொர்க்குக்கு வந்து நாங்கள் அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் கொண்டு போவோம்னு சொல்லிட்டு மினிஸ்டர் எய்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவென்ச்சுவலி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ட்ராக்குக்குமே வந்து 100% இதை கொண்டு போயிட்டாங்க. கவாச்சா இருக்கட்டும் ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த 2 சிஸ்டமே போயிடுச்சுன்னா விபத்துகள் கம்மியாகும். இப்போதைக்கு அந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணம் இது இல்லைங்கிறது தான் மேஜர் ரீசன். இதுவரைக்கும் இந்தியாவில் இந்த வருஷம் மட்டும் 5-6 விபத்துகள் மேலே ஏற்பட்டுருச்சு. அண்ட் 60க்கு மேலே மக்கள் இறந்து போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இதனால 18 ட்ரெயின் வந்து நேத்திக்கு போக வேண்டிய ட்ராக்ல போகல. ஸோ எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனைகள், பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் வந்து உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கேருந்து ரயில்வே கோஆர்டினேட் பண்ணி எல்லாருமே வந்து இங்கே கொண்டு வரப்படுறாங்க, சென்னைக்கு கொண்டு வரப்படுறாங்க. சென்னையில் வந்து எல்லாருமே மெடிக்கல் செக்அப் எடுத்து முடிச்சுட்டு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு காலையில் மறுபடியும் 4:45க்கு இன்னொரு ட்ரெயின் அதே தர்பங்காக்கு வந்து அனுப்பிச்சு விடப்படுது. இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நம்ம ஒரு விஷயம் நடந்தோன்னா அதை பயங்கரமாக பேசுகிறோம். ஆனால் இந்த ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லப்படுறப்போ அதில் விபத்துகளே இருக்காமல் இருக்கிறதுக்கான மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ரயில்வேஸ். ஏன்னா எல்லாமே கண்ட்ரோல்டு. நார்த் கொரியாவோட தலைவர் இருக்கார்ல
கிம் ஜாங் உன் அவர் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் தான் போவார். ஏன்னா அது சேஃப் அப்படிங்கிறதுனால. இப்போ மோடி அவர்கள் வந்து உக்ரைன் போயிட்டு வர்றப்போ அவங்க ட்ரெயினில் தான் போனாங்க உக்ரைனுக்குள்ள. போலாண்டு போயிட்டு போலாண்ட்லேருந்து உக்ரைனுக்கு வந்து ட்ரெயினில் போகிறாங்க. ஏன்னா அதுதான் சேஃப் ஃப்ளைட் எல்லாத்தையும் விட. இப்போ ட்ரெயின் வந்து ஜென்ரலாக ரொம்ப சேஃபான சிஸ்டம். சம்ஹவ் ஜென்ரலாக சேஃபாக ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு ரொம்ப காசு ஏற்றுவோம். இங்கே எளிய மக்களுக்கு வந்து சேர்ற மாதிரியே ட்ரெயின் சிஸ்டம் இருக்குது. அப்போ அந்த சிஸ்டத்தை வந்து பேசிக் சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்து காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நம்மன்னு சொல்றப்போ நீங்க நான் நம்ம அரசாங்கம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோல இருந்து நான் எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய டேக்அவே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து விபத்து ஏற்பட்டப்பமும் இதை தான் சொன்னோம். இப்போ மறுபடியும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த கவாச் அண்ட் ஏபிஎஸ் இதை வந்து நம்ம 5 வருஷம் 33% சொல்லிட்டு இருக்கோம். பட் 100% எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுத்தோம்னா எளிய மக்கள் பத்திரமா டிராவல் பண்ணுவாங்க. இதே விபத்தில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் ட்ரெயினில் டிராவல் பண்ண ரீசெண்டாக எங்கேயோ நான் பார்த்தேன். ஒருவேளை சீஃப் மினிஸ்டர் இருந்திருந்தா இது எவ்வளோ பெரிய நியூஸ். ஒருவேளை இங்கே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்திருந்தா எவ்வளோ பெரிய நியூஸ். பீகாரில் இந்த ஊர் இருக்கே அதுனா தர்பங்கா ஊரில் இருந்துக்கிட்டு சென்னையில் வந்து நம்ம நல்லா போகணும்னு மெட்ரோ போடுறவங்களா இருக்கட்டும், இங்கே செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இங்கே கடை போட்டு லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களும் இந்திய நாட்டோட பிரைம் மினிஸ்டரும் எந்த விதத்திலையும் பாகுபாடு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரும் ஒரே இந்திய மக்கள் தான். சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும். ஸோ ஒரு சொசைட்டியாக ஒரு நாடாக அவங்களுக்கு அந்த சேஃப்டி கொடுக்க வேண்டியது நம்மளோட 100% பொறுப்புங்கிறத எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ மூலியமாக மறுபடியும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி முடிக்கிறேன். இது போக இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இந்தியன் ரயில்வேஸில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் ஃபட்டிக் ஆகுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம போன டைமே பார்த்தோம். கண்டமானிக்கு வந்து அவங்கள வேலை வாங்குறது, வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கிறது, அதனால பீப்புளும் ட்ரெயின் ஆகுறாங்க. இது மோஸ்ட்டாக ஒரு மேனுவல் எரராக முடிகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு ஹியூமன் எரர் இங்கே வந்து இப்படி தப்பாக ட்ராக்கை மாற்றி விட்டது. அவங்க ஏன் மாற்றி விடுறாங்க? அவங்களோட மென்டல் ஸ்டேட், அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க லீவெல்லாம் ஒழுங்காக கிடைக்குதா, இந்த ஒரு கேள்வியும் அந்த சைடு வந்து நிற்குது. எந்த இடத்துலையுமே வந்து மேனுவல் எரர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம ஏஐ கிட்ட போகிறோம், மெஷின் கிட்ட போகிறோம். சீக்கிரமாக இந்த மெஷின்ஸை இந்தியா ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், கவாச் அண்ட் ஏபிஎஸ் ரெண்டையுமே. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் இன்னும் பர்சனலாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டாங்க, மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வாசிக்கிறேன். நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் யூர். டேக் கேர்.